நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மட்டன் ஊறுகாய்க்கு அடிமையாக ஆகியிருப்போம். ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா தண்ணியை வடிய விட்டு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், 1/2 கப் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டின மட்டனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், உப்பு, வினிகர் வச்சு தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க. வினிகர் 1/2 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஸோ இதுதான் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் நல்லா கனிய வேக வச்சிடணும். மட்டன் துண்டுகள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும். ஸ்டெப் 2 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துங்க. இதை அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா வறுத்துடுங்க. அது நல்லா வெடிக்கும், கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உரல்ல வச்சு தட்டி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக நல்லா தூள் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப தூளாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு அதையும் 1-2 தட்டி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். தக்காளி ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி. அதை நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சிங்க. காயல் சமையல் நம்ம ஊறுகாய் பொடி அதை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுப்பில் அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சிங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நல்லெண்ணெய் நான் இதில் 300 ml சேர்க்குறேன். நீங்கள் 350-400 கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச வத்தல் ஒரு 15 நம்பர், இடிச்சு வச்சிருக்க பூண்டு அதையும் சேர்த்துருங்க. அது பூண்டை கருக விட்டுறக்கூடாது. கலர் லைட்டாக மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும். பூண்டு முறிவிட்டுனா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளியை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். ஸோ இதோட மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் இப்போ கார தேவைக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு, ஆல்ரெடி உப்பும் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம். தக்காளி, அந்த மசாலா வாசனை எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா வத்தி வரணும்.